அனைவருக்கும் வணக்கம். சைக்காலஜி டிஎன்டிஇடி 2025 யூனிட் 5 பார்ட் ஏ இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி நுண்ணறிவு மற்றும் படைப்பாற்றல். உங்களை அனைவரையும் வின் அகாடமி சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். பிரசிடென்ட் பவர் பை எஸ் ஜான்ஜோ பிரபாகர், சைக்கோதெரபிஸ்ட். இந்த யூனிட் ஃபுல்லாகவே பார்க்குறோம். இது மைண்ட் மேப். ஸோ இன்டெலிஜென்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபுல் யூனிட்டு. பட் நம்ம பார்ட் ஏ பார்ட் பி பிடிச்சிருக்கோம். ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம மேக்ஸிமம் பார்ப்போம். பார்ட் பியில் கிரியேட்டிவிட்டி பற்றி பார்ப்போம். இது ரெண்டையும் சேர்த்து ஓவரால் மைண்ட் மேப் இந்த யூனிட் என்ன பேச போகுது அப்படிங்கிறது ஷார்ட்டாக பார்த்துடலாம். இன்டெலிஜென்ட் மீனிங் ஏபிள் டு லேர்ன், சால்வ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அடாப்ட். ஒன் திங். டைப்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் intelligence, mechanical intelligence, and social intelligence. Basic three intelligence we have type. We have then abstract deals with ideas, concept. Mechanics deals with tools and machines, and social deals with understanding people. Theories. We have Spearman's two-factor theory. That is G meant for general ability, S meant for specific skill. Then Thurstone's group factor theory. Intelligence is made of many mental abilities like memory, reasoning, etc. The Thorndike's multi-factor theory. Many independent abilities, not just one general intelligence. Then Clifford's structure of intellect. Then 3D model. Operations, connections, products. Then Gardner's multiple intelligence. 8 type we have: linguistic, logical, musical, bodily, spatial, interpersonal, and intrapersonal, and naturalistic. Then IQ, intelligence quotient, score from test to measure intelligence level. Assessment tools like Stanford, Binet, Welch-Keller scales, and group intelligence tests. This is the main idea about intelligence. Let us see something about creativity in this unit. Just overall understanding. Concept: able to think in new and original ways. Factors influencing creativity: intelligence, personality, environment, and motivation. The creative process: preparation, incubation, illumination, and verification. Strategies to foster creativity: brainstorming, open-ended questions, freedom to explore, encourage curiosity, and provide creative role models. So these are the outline of this unit. தமிழ்ல நுண்ணறிவு மற்றும் படைப்பாற்றல் பற்றி பார்க்கலாம். இது இந்த 5வது யூனிட்டோட முழு பகுதியை சுருக்கமா மைண்ட் மேப் பார்க்கணும். பொருள்: கற்றல், சிக்கல்களை தீர்க்கும் திறன் மற்றும் சூழலுக்கு ஏற்ப தகவமைப்புகளை கொள்ளும் திறன் தான் நுண்ணறிவு. இப்படி வகைகள் பார்த்தீங்கன்னா, நுண்ணறிவு கருத்துக்கள் மற்றும் கோட்பாடுகள் ஒரு நுண்ணறிவு. அடுத்து இயந்திர நுண்ணறிவு, கருவிகள் மற்றும் இயந்திரங்களை கொண்டு வரக்கூடியது. அடுத்து சமூக நுண்ணறிவு, சமூகம் சார்ந்தது, உறவுகள் மற்றும் புரிதலை வைத்து கொண்டுள்ளது. இதில் கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா, ஸ்பேர்மேன் இரு காரணி கோட்பாடு, பொதுவாக திறன் ஜி என்று சொல்றாங்க, குறிப்பிட்ட திறன் எஸ் என்று அழைக்கப்படுகிறது. தன்ஸ்டனின் குழு காரணி கோட்பாடு, குரூப் ஃபேக்டரி கன்ஸ்டன்ஸ். நுண்ணறிவு என்பது பல மன திறன்களால் ஆனது, உதாரணமாக நினைவகம், பகுத்தறிவு போன்றவை. தாண்டிக்கின் பல காரணி கோட்பாடு பார்த்தீங்கன்னா, தாண்டிக்ஸ் மல்டி ஃபேக்டர் தியரி, பல தனித்திறன்களின் தொகுப்பு ஒரு பொதுவான நுண்ணறிவு மட்டும் இல்லை. ஸோ கில்போர்டு நுண்ணறிவு அமைப்பு பார்த்தீங்கன்னா,
3D மாதிரி செயல்பாடுகள் லைக் ஆப்ரேஷன்ஸ், கண்டென்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது உள்ளடக்கங்கள், தயாரிப்புகள், திறன்கள். கார்டனின் பல்தர் நுண்ணறிவு பார்த்தீங்கன்னா 8 வகை இருக்கு. மொழியியல், தர்க்க கணிதம், இசை, உடலியல், வெளியிடம் சார்ந்த நுண்ணறிவு, மனித உறவுகள் சார்ந்த நுண்ணறிவு, தன்னுணர்வு சார்ந்த நுண்ணறிவு, இறுதியாக இயற்கை சார்ந்த நுண்ணறிவு. அதுக்கடுத்து நுண்ணறிவு ஈவ் அப்படி பார்க்குறோம். இன்டெலிஜென்ஸ் கொஷன்ட், நுண்ணறிவு நிலையை அளவிடும் சோதனையிலிருந்து கிடைக்கும் மதிப்பெண். மதிப்பீடு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்போர்ட், பிண்ட், வெஸ்டல்ஸ் அளவுகோல்கள் மற்றும் குழு நுண்ணறிவு சோதனைகள் மூலம் போன்ற கருவிகள் பயன்படுத்துகிறாங்க. படைப்பாற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கமாக புதிய மற்றும் அசல் வழிகளில் சிந்திக்கும் திறன் தான் படைப்பாற்றல். ஸோ படைப்பாற்றலை பாதிக்கும் காரணிகள் பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு, ஆளுமை, சூழல் மற்றும் ஊக்கம். படைப்பாற்றல் செயல்முறை பார்த்தீங்கன்னா தயாரித்தல், உள்நிலை சேமிப்பு, படைப்பு வெளிப்பாடு, அடுத்து சரிபார்த்தல். படைப்பாற்றலை வளர்க்கும் உத்திகள் மூளைச்சலவை, பிரெயின்ஸ்டார்ம் மெத்தட்ஸ், திறந்த நிலை கேள்விகள், ஆராய்வதற்கான சுதந்திரம், ஆர்வத்தை ஊக்குவித்தல், படைப்பாற்றல் மிக்க முன்மாதிரிகளை வழங்குதல். இதை நம்ம இந்த ஓவரால் யூனிட்ல பார்க்க போறோம். இந்த யூனிட் 5 பார்ட் ஏல நம்ம பார்க்க போறது நுண்ணறிவு மட்டும் பார்க்க போறோம். A comprehensive overview of intelligence theories, understanding intelligence, definitions and theories, exploring the depths of human cognition. அறிவுசார் கோட்பாடுகளின் விரிவான கண்ணோட்டம், அறிவை புரிந்து கொள்ளுதல், வரையறைகளை மற்றும் கோட்பாடுகள், மனித அறிவாற்றலின் ஆழங்களை ஆராய்தல். Meaning of intelligence. Definition. Intelligence refers to the ability to learn, understand, and adapt to new situations, as well as to solve problems and make informed decisions. A simple meaning and importance. Intelligence plays a crucial role in various aspects of life, including education, career, and personal growth. So very important. Intelligence plays a very important role in education, career, and personal growth. Definitions of intelligence. The Pinet's definition. Intelligence is the ability to judge well, understand well, and reason well. The Wechsler's definition. Intelligence is the global capacity to act purposefully, think rationally, and deal effectively with the environment. Types of intelligence. Fluid intelligence, the ability to reason and solve problems involved situations. Then crystallized intelligence, the ability to use learned knowledge and experience to solve problems. So these are the main idea that you have seen about the meaning, definition and types. அறிவாற்றலின் பொருள், நுண்ணறிவின் பொருள் சொல்லிக்கலாம். வரையறை. அறிவாற்றல் என்பது புதிய சூழ்நிலை கற்றுக்கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், அதற்கேற்ப தகவமைப்பு கொள்ளவும், அத்துடன் சிக்கல்களை தீர்க்கவும், தகவலறிந்த முடிவுகளை எடுக்கவும் உள்ள திறனை குறிக்கிறது. ஸோ இந்த திறன்லாம் அடங்கியது தான். மெயினாக பார்த்தீங்கன்னா புதிய சூழலிருந்து கற்றுக்கொள்வது, புரிந்து கொள்வது, அதுக்கேற்ற தகவல் வச்சுக்கிறது, சிக்கலில் தீர்க்கிறது, அதுக்கடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு சில முடிவுகள் எடுக்கிற திறன், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு அறிவாற்றல்கிறோம். முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா கல்வி, தொழில் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியில் உள்ளிட்ட வளர்ச்சியின் பல்வேறு அம்சங்களில் அறிவாற்றல் முக்கியத்துவம் வகிக்கிறது. அறிவாற்றலின் வரையறைகள். டெஃபினிஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். பினேவின் வரையறை. அறிவாற்றல் என்பது நன்றாக மதிப்பிடும், நன்றாக புரிந்து கொள்ளும் மற்றும் நன்றாக பகுத்தறியும் திறன். இந்த வெக்ஸ்லரின் வரையறை பார்த்தீங்கன்னா அறிவாற்றல் என்பது ஒரு நோக்கத்துடன் செயல்படும், பகுத்தறிவுடன் சிந்திக்கும் மற்றும் சூழலை திறம்பட கையாளும் உலகளாவிய திறன்.
இந்த அறிவாற்றல் வகையில் பார்த்தீங்கன்னா திரவ அறிவாற்றல் ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ், புதிய சூழ்நிலைகளில் பகுத்தறியும் மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன். அதாவது புதிய சூழ்நிலை நியூ சிச்சுவேஷன்ல பகுத்தறியும் மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறனை குறிக்குது. இந்த படிக அறிவாற்றல் கிறிஸ்டலைஸ் பார்த்தீங்கன்னா கற்றுக்கொண்ட அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி சிக்கலை தீர்க்கும் திறன். இதில் பார்த்தீங்கன்னா பொருள், வரையறை, வகைகள் பார்த்துருக்கோம். தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம்னா நம்ம அக்கௌண்ட் ரெண்டு தியரி சுருக்கமாக பார்த்துடுறோம். 2-factor theory, Spearman. The general intelligence he called G, the general factor that underlies all cognitive abilities. ஒரு கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் specific intelligence. Specific intelligence factors that are unique to each cognitive ability. சுருக்கமா இருக்கு. நம்ம அடுத்து பின்வரும் பகுதியில் தெளிவாக பார்க்கலாம். The Thurston's group factor theory, primary mental abilities. Thurston identified several primary mental abilities, including verbal comprehension, word fluency, and spatial visualization. Group factor. These primary mental abilities are grouped into broader categories such as verbal ability and spatial ability. நம்ம ரெண்டு கோட்பாடு தமிழ்ல பார்க்குறோம். அறிவாற்றல் கோட்பாடு தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா இரு காரணி கோட்பாடு 2-factor தியரி ஸ்பேர்மேன். பொது அறிவாற்றல் ஜி அப்படின்னு சொல்றாரு அவரு, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். அனைத்து திறன்களும் அடிப்படையாக இருக்கும் ஒரு பொதுவான காரணி. ஒரு பொதுவான காரணி தான் எல்லாத்துக்கும் இருக்கு அப்படி ஒரு கான்செப்ட். ரெண்டாவது குறிப்பிட்ட அறிவாற்றல் ஸ்பெசிபிக் இன்டெலிஜென்ஸ் எஸ்ன்னு சொன்னார்னா ஒவ்வொரு அறிதிறன் தனித்திறனுக்கும் தனித்துவமான குறிப்பிட்ட காரணிகள் இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து தார்ஸ்டனின் குழு காரணி கோட்பாடு, முதன்மை மனத்திறன்கள் பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ். தார்ஸ்டன் வாய்மொழி புரிந்து கொள்ளுதல், சொற்களஞ்சிய புலமை மற்றும் இடம் சார்ந்த காட்சிப்படுத்தல் உள்ளிட்ட பல முதன்மை மனத்திறன்களை அடையாளம் காண்கிறார். ஸோ ஒரு முக்கியமான இதை சொல்றாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாய்மொழியாக சொல்றதை புரிஞ்சுக்கிறது, அப்புறம் பேசக்கூடிய புலமை, அதுக்கடுத்து காட்சிப்படுத்தும் திறன் தான் குழு காரணிகள் குரூப் ஃபேக்டர்ஸ். இந்த முதன்மை மனத்திறன்கள் வாய்மொழி திறன் மற்றும் இடம் சார்ந்த திறன் போன்ற பரந்த வகையான குழுப்படுத்தப்படுகின்றன. 2-factor theory we are going to see very clearly. Sometime when they ask critically, they ask like this with the earwise. Charles Spearman introduced the concept of G and S factor. So general and specific factor he introduced in 1904. In that, Spearman proposed that general intelligence influences performance across various tasks. In 1939, Spearman's hypothesis suggests intelligence is influenced by general ability. His theory emphasized the importance of a singular intelligence factor. 1950, the distinction between a G factor and specific skills emerged. Specific abilities contribute to the performance in specialized areas of intelligence. In 1980, ongoing research highlights different intelligence measurements and implications. So research continues to refine how we assess and understand intelligence. 2000, continued evolution of intelligence definitions through academic discourse and research. So the conversation around intelligence keep evolving in education context. So this is very simple. We have seen the whole theory in simple way. இரு காரணி கோட்பாடு 2-factor theory ஸ்பேர்மேன் பார்த்தீங்கன்னா ஆண்டு ரீதியாக இருக்கிறது. அவர் வெளியிட்ட கருத்து அவருடைய உள் கருத்து இருக்கு. 1904 சார்லஸ் ஸ்பேர்மேன் ஜி மற்றும் எஸ் காரணிகள் என்ற கருத்துக்களை அறிமுகப்படுத்துறாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர்மேன் பொதுவான அறிவுத்திறன் பல்வேறு பணிகளின் செயல்திறனை பாதிக்கிறது என்று முன்வைக்கிறார். ஸோ பொதுவான அறிவுத்திறன் தான் மற்ற பல்வேறு செயல்திறனை பாதிக்கிறது அப்படிங்கிறது சொல்றாரு. இதில்
அதே ஸ்பியர்மேன் 1939 அவர் கருத்து மாறுது கொஞ்சம். அவர் கருத்துக்கோள் அறிவுத்திறன் பொதுவான திறனால் பாதிக்கப்படுகிறது என கூறுகிறது. இது பார்த்தீங்கன்னா அவருடைய கோட்பாடு ஒருமை அறிவுத்திறன் காரணியின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. 1950 அதில் அவர் வெளியிட்டது ஜி காரணிக்கும் குறிப்பிட்ட திறன்களுக்கும் இடையிலான வேறுபாடு வெளிப்படுத்துகிறது. குறிப்பிட்ட திறன்கள் அறிவுத்திறனின் சிறப்பு பகுதிகளில் செயல்திறனுக்கு பங்களிக்கின்றன. இதான் மெயின் கான்செப்ட். 1980 உள்ள கருத்து பார்த்தீங்கன்னா அதில் அறிவுத்திறனை எவ்வாறு மதிப்பிடுவது மற்றும் புரிந்து கொள்வது என்பதை ஆராய்ச்சி தொடர்ந்து செம்மைப்படுத்தப்படுகிறது. இதில் முக்கியமான உள் பகுதி பார்த்தீங்கன்னா இதில் கான்செப்ட் மெயின் அறிவுத்திறனை அளவிடுதல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்த தொடர்ச்சியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுகின்றன. 2000 கல்வி சார்ந்த உரையாடல்கள் மற்றும் ஆராய்ச்சிகள் மூலம் அறிவுத்திறனின் வரையறைகள் தொடர்ந்து உருவாக்கப்படுகின்றன. கல்வி சூழலில் அறிவுத்திறன் பற்றி உரையாடல் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. இதான் சுருக்கமாக நம்ம பார்க்குறோம். Thurston's குரூப் ஃபேக்டர் தியரி பார்த்தீங்கன்னா வெர்பல், நியூமரிக்கல், ஸ்பேசியல், மெமரி, ஸ்பீட். இந்த 5 தான் மெயினாக சொல்றாரு. வெர்பல் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ் இஸ் குரூசியல் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் ரீசனிங். இதில் உள்ள கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வெர்பல் எபிலிட்டி அலோஸ் ஃபார் எஃபெக்டிவ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். நியூமரிக்கல் quantitative skill help in solving mathematical problems effectively. Numerical ability is essential for managing finances and substantial data. Numerical ability is essential for managing finances and statistical data. Spatial visualizing and manipulating objects in space is essential for creativity. Spatial ability contributes to artistic expression and engaging solutions. Memory recalling information accurately is vital for learning and application. Memory aids in retraining knowledge and applying it appropriately. Speed processing information quickly enhances decision making in complex situations. Speed of processing helps in quick evaluating options and making choices. This is a Thurston's group factor theory. Almost we can get 8 questions from here, more than 8 questions, because each concept is very, very important and each statement is very, very important. Thurston குழு காரணி கோட்பாடு மொழி திறன் பார்த்தீங்கன்னா பயனுள்ள தகவல் தொடர்பு மற்றும் பகுத்தறிவுக்கு மொழியை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அதான் கான்செப்ட் சொல்றாரு. இதில் பார்த்தீங்கன்னா இது கருத்துக்களையும் எண்ணங்களையும் திறம்பட வெளிப்படுத்த உதவுகிறது. எண்ணியல் திறன் கணித சிக்கல்களை திறம்பட தீர்ப்பதற்கு அளவியல் திறன்கள் உதவுகின்றன. இது நிதி மேலாண்மைக்கும் புள்ளி விவர தகவல்களை கையாளுவதற்கும் இன்றியமையாததாக உதவுகிறது. அடுத்து இடம் சார்ந்த திறன் பொருட்களை மனதளவில் காட்சிப்படுத்துவதும் கையாள்வதும் ஆக்கத்திறனுக்கும் மிக அவசியம். இது கலை வெளிப்பாட்டிற்கும் பொருளியல் தீர்வுகளுக்கும் பங்களிக்கிறது. நினைவாற்றல் தகவல்களை துல்லியமாக நினைவுபடுத்துவது கற்றலுக்கும் அவற்றை பயன்படுத்துவதற்கும் முக்கியமானது. இது அறிவை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதை தகுந்தபடி பயன்படுத்துவதற்கும் உதவுகிறது. வேகம் தகவல்களை விரைவாக செயல்படுத்துவது சிக்கலான சூழ்நிலையில் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துகிறது. இந்த வாய்ப்புகளை விரைவாக மதிப்பிடுவதற்கும் சரியான தேர்வுகளை செய்வதற்கும் உதவுகிறது. தாண்டகிஸ் மல்டிஃபேக்டர் தியரி. அடுத்து கில்ஃபோர்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பார்க்குறோம். திருப்பி தெளிவாக பார்ப்போம். ரெண்டா பார்க்குறோம். 2 தியரி பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தாண்டகிஸ் மல்டிஃபேக்டர் தியரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். தாண்டிக் proposed that intelligence is composed of multiple factors each related to the specific cognitive ability. அடுத்து no general intelligence. Thorndike
did not believe in a general intelligence factor, instead emphasizing the importance of specific abilities. The Guilford structure of intellect, three dimensions. Guilford's theory proposed that intelligence can be understood in terms of three dimensions: operations, contents, and products. 120 factors. Guilford's model includes 120 different factors, each representing a unique combination of operations, contents, and products. நம்ம தாண்டிக்கின் பல காரணி கோட்பாடு, மல்டிஃபேக்டர் தியரி பார்த்தீங்கன்னா பல காரணிகள், அறிவாற்றல் பல காரணிகளால் ஆனது என்று தாண்டிக் முன்மொழிந்தார். ஒவ்வொரு காரணியும் ஒரு குறிப்பிட்ட அறிதிறன் திறனுடன் தொடர்புடையது. பொது அறிவாற்றல் இல்லை, நோ ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட். தாண்டிக் ஒரு பொதுவான அறிவாற்றல் காரணியை நம்பவில்லை, மாறாக குறிப்பிட்ட திறன்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். கில்போர்டின் முடிஞ்சது இதான். இப்போ தாண்டிக்குடைய கான்செப்ட் இதான். நம்ம இதுக்கு வர்ற ஸ்லைடில் நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ கில்போர்டின் அறிவாற்றல் பார்ப்போம். கில்போர்ட் ஸ்ட்ரக்சர் இன்டெலிஜென்ஸ், 3 பரிணாமங்கள், 3 டைமென்ஷன்ஸ். அறிவாற்றலின் 3 பரிணாமங்களை புரிந்து கொள்ள முடியும் என்று கில்போர்டின் கோட்பாடு முன்மொழிகிறது. செயல்பாடுகள், உள்ளடக்கங்கள் மற்றும் தயாரிப்புகள். இப்போ செயல்பாடுகள், உள்ளடக்கங்கள் மற்றும் தயாரிப்புகள் தான் மெயின். இது இல்லை 120 காரணிகள். கில்போர்டின் மாதிரி 120 வெவ்வேறு காரணிகளை உள்ளடக்கியது. ஒவ்வொன்றும் செயல்பாடுகள், உள்ளடக்கங்கள் மற்றும் தயாரிப்புகளின் தனித்துவமான கலவையை பிரதிபலிக்கிறது. Now Thorndike's the multi-factor theory கொஞ்சம் வருஷ வாரியா பார்ப்போம். It will help us a lot. 1910 Thorndike introduced his concept of social intelligence. This marks the beginning of evolving intelligence studies. Okay. In 1913, practical intelligence is defined through real-world problem solving. So emphasize the role of intelligence in everyday tasks. In 1920, the development of clearer understanding of intelligence. Intelligence definitions become more nuanced and comprehensive. In 1930, expanded theories acknowledge the importance of social skills. Social intelligence becomes a focus for educational context. In 1950, research continues to explore various intelligence dimensions. So research validates the importance of multiple intelligence types. So this is a starting point for multiple intelligence. இந்த தாண்டிக்கின் பல்காரணி கோட்பாடு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு ரீதியாக பார்க்கலாம். 1910 பார்த்தீங்கன்னா தாண்டிக் சமூக அறிவுத்திறன் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினார். இது அறிவுத்திறன் ஆய்வுகளின் பரிமாண வளர்ச்சிக்கு ஒரு தொடக்கமாக அமைஞ்சது. 1913 பார்த்தீங்கன்னா நடைமுறை அறிவுத்திறன் பிராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் நிஜ உலக சிக்கல்களை தீர்ப்பதன் மூலம் வரையறுக்கப்படுகிறது. இது அன்றாட பணிகளில் அறிவுத்திறனின் பங்கை வலியுறுத்துகிறது. 1920 அறிவுத்திறனை பற்றிய தெளிவான புரிதல் வளர்ச்சி அடைந்தது. அறிவுத்திறனின் வரையறைகள் மேலும் நுட்பமாகவும் விரிவாகவும் மாறின. 1930 விரிவாக்கப்பட்ட கோட்பாடுகள் சமூக திறன்களின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கப்படுகின்றன. சோசியல் ஸ்கில், சமூக அறிவுத்திறன் கல்வி சார்ந்த சூழலில் முக்கியத்துவம் பெற தொடங்கியது. 1950 ஆய்வுகள் பல்வேறு அறிவுத்திறன் பரிணாமங்களை ஆராய தொடர்ந்து நடைபெற்றன. பல வகையான அறிவுத்திறன் வகைகளின் முக்கியத்துவத்தை ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. இதுதான் இந்த ஆண்டு ரீதியா எப்படிலாம் அவருடைய தியரி கோட்பாடு உருவாக்கப்பட்டது, எப்படி வந்ததுங்கிறத பார்க்குறோம். Guilford's structure of intelligence. In 1956, introduction of the structure of intelligence molded by Guilford.
The mold emphasizes various cognitive abilities and process. 1967 expansion of the original model through research findings. Research led to deeper understanding of intelligence complexities. In 1971, publication of the nature of human intelligence. This work highlighted the importance of creative thinking. In 1985, introduction of the 3 dimensions of intelligence. The dimensions provide a framework for assessing intelligence. 1990, establishment of Guilford's contribution to the education psychology. So Guilford's model remains influential in psychology and education. கில்போர்டின் அறிவுத்திறன் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆண்டு ரீதியாக பார்க்கலாம். 1956 கில்போர்டால் அறிவுத்திறன் அமைப்பு மாதிரி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மாதிரி பல்வேறு அறிவாற்றல் திறன்களை செயல்முறைகளையும் வலியுறுத்துகிறது. 1967 ஆய்வு முடிவுகளின் மூலம் அசல் மாதிரி விரிவாக்கப்பட்டது. இது அறிவுத்திறனின் சிக்கல்களை பற்றிய ஆழமான புரிதலுக்கு வழிவகுக்கிறது. 1971 மனித அறிவுறுத்திறனின் இயல்பு நேச்சர் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் என்ற வெளியிடப்பட்டது. இந்த வெளியீடு ஆக்கப்பூர்வமான சிந்தனையின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டியது. 1985 அறிவுத்திறனின் 3 பரிணாமங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த பரிணாமங்கள் அறிவுத்திறனை மதிப்பிடுவதற்கு ஒரு கட்டமைப்பை வழங்கின. 1990 1990 கல்வி உளவியலுக்கு கில்போர்ட்டின் பங்களிப்புகள் நிலைநிறுத்தப்பட்டது. கில்போர்ட்டின் மாதிரி உளவியல் மற்றும் கல்வியில் தொடர்ந்து செல்வாக்கு செலுத்துகிறது. கடைசி தியரி இருக்கு, இம்பார்ட்டன்ட் தியரி. இந்த கார்டன்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். The Gordon's proposed that there are multiple types of intelligence. 8 இருக்கு. In linguistic, logical, mathematical, spatial, bodily kinesthetic, musical, interpersonal, intrapersonal, naturalistic intelligence. Unique profiles. Each individual has a unique profile of strength and weaknesses across these different types of intelligence. So these are the just outline of a different type of logical, spatial, musical, interpersonal, music, and we have different types we have. கார்டனின் பன்மை அறிவாற்றல் கோட்பாடு பார்த்தீங்கன்னா இந்த பன்மை மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பன்மை அறிவாற்றல் பார்த்தீங்கன்னா 8 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. அதில் பாருங்க மொழியியல் அறிவு, தர்க்க ரீதியான கணிதவியல் அறிவு, இடம் சார்ந்த அறிவு, உடல் இயக்கவியல் அறிவு, இசை சார்ந்த அறிவு, பிறருடன் பழகுதல் பற்றிய அறிவு, தன்னை புரிந்து கொள்ளும் அறிவு, இயற்கை சார்ந்த அறிவு. இதில் தனித்துவமான சுயவிவரங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த வெவ்வேறு வகையான அறிவாற்றலின் பலம் மற்றும் பலவீனங்கள் தனித்துவமாக சுயவிவரமும் உள்ளது. சின்ன அவுட்லைனு 8மே இருக்கு. So we can see 8 things in short. Linguistic, verbal intelligence enables effective communication through language. Logical பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா linguistic, writers, poets, journalists, lawyers and teachers. Logical, mathematical intelligence involves reasoning, problem solving and critical thinking. Professions, scientists, engineers, mathematicians, accountants and computer programmers. Then spatial, visual intelligence allows understanding of spatial relationship and patterns. Professions, architects, artists, sculptors, pilots and interior designers. Bodily kinesthetic intelligence utilizes physical movement and hands-on skill. Professions, athletes, dancers, surgeons, actors and craft people. Musical intelligence, this refers to the person's sensitivity to sounds, rhythm, pitch and tone. Its ability to compose, perform or appreciate music. Professions, musicians, composer, singer, conductor, music teacher and audio engineer. Interpersonal social intelligence.
Interpersonal busy. Social intelligence involves understanding and interacting effective with others. Professions, counselor, psychologist, a salesperson, teacher, politician, and manager. Intrapersonal intelligence, the ability to understand oneself, including one's own feeling and goals and motivations. Professions, psychologists, philosophers, theologians, and entrepreneurs. Naturalist intelligence, the expertise in recognizing, classifying, the understanding the nature world, including plants and animals. Professions, biologists, naturalists, farmers, gardeners, and conservationists. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு 8 வகையா இருக்குது. நம்ம தமிழில் சுருக்கமாக பார்க்கலாம். மொழி நுண்ணறிவு, பேசு மற்றும் எழுதும் வடிவங்களில் மொழியை திறம்பட பயன்படுத்தும் திறன். இது உள்ளவர்கள் எந்த தொழில் செய்யலாம்னா எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் ஆசிரியர்கள். தர்க்க ரீதியான நுண்ணறிவு பார்த்தீங்கன்னா சிக்கல்களை தர்க்க ரீதியாக பகுப்பாய்வு செய்யும், கணித செயல்பாடுகளை மேற்கொள்ளும் மற்றும் அறிவியல் ரீதியான விமர்சிக்கும் திறன். ஸோ இவர்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், கணிதவியலாளர்கள், கணக்கர்கள் மற்றும் கணினி நிலக்கலாளர்கள். அடுத்து இடம் சார்ந்த நுண்ணறிவு, 3 பரிணாமங்களில் சிந்திக்கும் மற்றும் மனதளவில் பொருட்களை கையாளும் திறன். தொழில் பார்த்தீங்கன்னா கட்டிட கலைஞர்கள், சிற்பிகள், விமானிகள் மற்றும் உள்துறை வடிவமைப்பாளர்கள். உடல் இயக்க நுண்ணறிவு, சிக்கல்களை தீர்க்க, பொருட்களை உருவாக்க அல்லது யோசனைகளை வெளிப்படுத்த ஒருவரின் உடலை பயன்படுத்தும் ஆற்றல். இதில் உடல் ஒருங்கிணைப்பு மற்றும் திறமை அடங்கும். தொழில்கள், விளையாட்டு வீரர்கள், நடன கலைஞர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், நடிகர்கள் மற்றும் கைவினைஞர்கள். இசை அறிவுத்திறன் பார்த்தீங்கன்னா மியூசிக், இது ஒரு நபரின் ஒலிகள், தாளம், சுருதி மற்றும் தொனி ஆகியவற்றின் உணர்திறனை குறிக்கிறது. இது இசை அமைக்கும், இசை நிகழ்த்தும் அல்லது ரசிக்கும் திறன். தொழில்கள் பார்த்தீங்கன்னா இசைக்கலைஞர், இசையமைப்பாளர், பாடகர், நடத்துனர், இசை ஆசிரியர், ஆடியோ பொறியாளர். தனிப்பட்டவருடைய நுண்ணறிவு, மற்றவருடைய புரிந்து கொள்ளவும் அவர்களுடன் திறம்பட தொடர்பு கொள்ளவும் உள்ள திறன். இது மனநிலைகள், நோக்கங்கள் மற்றும் உந்துதல்களை கையாளவும் படிப்பதற்கும் உள்ளடங்கியது. தொழில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், ஆலோசகர்கள், சமூக பணியாளர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் மேலாளர்கள். தன்னுள் உணர்தல் நுண்ணறிவு ஒருவரின் சொந்த உணர்வுகள், இலக்குகள் மற்றும் உந்துதல் உட்பட தன்னை புரிந்து கொள்ளும் திறனாகும். தொழிலில் பார்த்தீங்கன்னா உளவியலாளர்கள், தத்துவவாதிகள், இறையியலாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர். இயற்கையில் நுண்ணறிவு, தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உள்ளிட்ட இயற்கையான உலகத்தை அங்கீகரித்தல், வகைப்படுத்துதல் மற்றும் புரிந்து கொள்வதில் உள்ள திறன். தொழில் பார்த்தீங்கன்னா உயிரியலாளர்கள், இயற்கையாளர்கள், விவசாயிகள், தோட்டக்காரர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அலுவலர்கள். சம்மரி பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் ரொம்ப ஷார்ட் சம்மரி. Intelligence is a complex and multifaceted construct that has been studied and defined in various ways. The meaning of intelligence is the ability to learn from experience, the ability to adapt new situations, the ability to solve complex problems. Spearman produced the two-factor theories intelligence. A measure of intelligence is the concept of intelligence quotient. The Harvard Gardner, who proposed theory of multiple intelligence: linguistic, logical, mathematical, spatial, bodily kinesthetic, musical, interpersonal, intrapersonal, naturalistic, and essential, and other different types of intelligence according to Gardner's theory. Guilford proposed the structure of intelligence theory. The concept of group factor theory, intelligence is composed of combination of general and specific factors. இந்த பகுதியில் உள்ள சுருக்கம் பார்த்தீங்கன்னா அறிவாற்றல் மதிப்பெண்கள், திறன்களை அளவிட பயன்படுத்தப்படுகின்றன. அதே சமயம் படைப்பாற்றல் என்பது ஒரு சிக்கலான மற்றும் பல பரிமாணங்களை கொண்ட ஒரு கட்டமைப்பாகும். இது புதிய மற்றும் அசல் யோசனைகளை உருவாக்குவதை உள்ளடங்கியது. அறிவின் பொருள், அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் திறன், புதிய சூழலிலிருந்து ஏற்க மாற்றமைக்கும் திறன், சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்கும் திறன். கோட்பாடுகள் மற்றும் அளவீடுகள். ஸ்பியர்மன் அறிவின் இரு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தார். அறிவின் அளவீடு சார் இன்டெலிஜென்ட் குவான்ஸ் என்ற கருத்தாகும். ஹார்வர்ட் கார்னர் பன்முக நுண்ணறிவு கோட்பாடை முன்மொழிந்தார். அந்த பன்முக நுண்ணறிவு வகைகள் பார்த்தீங்கன்னா மொழியியல்,
தர்க்க கணிதவியல், இடஞ்சார்ந்த அறிவு, உடல் இயக்க அறிவு, இசை அறிவு, தனிப்பட்டோரினுடைய ஆர்வம் கொண்ட அறிவு, தன்னுள் உணர்ந்த சம்பந்த அறிவு, இயற்கையில் அறிவு. தென் பிற கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா கில்போர்டு நுண்ணறிவு அமைப்பு கோட்பாடை ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் முன்மொழிந்தார். குழு காரணி கோட்பாட்டின் குரூப் ஃபேக்டர் தியரி கருத்துப்படி நுண்ணறிவு பொதுவான மற்றும் குறிப்பிட்ட காரணிகளின் கலவை ஆனது.